அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சம் என்ன சொல்றோம்னா எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to infinity dx by x square plus 25 whole square using transforms. ஸோ யூசிங் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்னால ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தெரியும். அதாவது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ரெண்டு டைப் இருக்கு. அப்போ எதை அப்ளை பண்றதுன்னு பார்க்கணும். ஸோ நியூமரேட்டர்ல என்ன சார் கொடுத்துருக்கோம்? சிம்பிளி dx மட்டும் தான் கொடுத்துருக்கும். அப்போ நியூமரேட்டர்ல dx மட்டும் தான் கொடுத்துருந்தோம்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். அதுவே நியூமரேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் கூட dx இருந்துச்சு அப்படின்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். ஆனால் இங்கே வெறும் dx மட்டும் தான் இருக்கு. அதனால நமக்கு ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் தான் அப்ளை பண்ணி ஆகணும். இதே நீங்கள் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? √25 கொடுத்துருக்கோம். அப்போ √25 ஓட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 5. அப்போ யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அஷ்யூம் பண்ணுவோம். என்ன சார் அஷ்யூம் பண்ணுவோம்னா e⁻−ax எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ யூஸ்வலாக டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு e⁻−ax எடுப்போம். இங்கே ஏக்கு பதில் என்ன சார் இருக்குன்னா 5 இருக்கு. அப்போ e⁻−5x. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த அளவுக்கு e⁻−5x. இங்கே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பை டெஃபனிஷன் ஆஃப் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். அது என்ன சார் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லைங்களா? ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன சார்? வெரி சிம்பிள். √2/π இன்டெகிரல் 0 to infinity எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு காஸ் எஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e⁻−5x ஈக்குவல்ஸ் டு √2/π இன்டெகிரல் 0 to infinity e⁻−5x இன்டு காஸ் எஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இருக்கு. சரிங்களா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலானா இன்டகிரேஷன் 0 to infinity e⁻−ax cos bx dx இருந்துச்சு அப்படின்னா இதனோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எழுதிக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த அளவுக்கு ஏன்ற வேல்யூ 5 இருக்கு. அதாவது ஏன்ற பிளேஸ்ல 5 இருக்கு, பீன்ற பிளேஸ்ல எஸ் இருக்கு இல்லைங்களா? பீன்ற பிளேஸ்ல எஸ் இருக்கு. அப்போ இதனோட ஆன்சர் என்ன சார் வரும்? ஸோ √2/π ஏக்கான வேல்யூ 5/, ஏக்கான வேல்யூ 5 ஸ்கொயர், பிக்கான வேல்யூ எஸ் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன சார் பண்ணணும்? டிடக்ஷன் பார்ட் போகணும். ஸோ இந்த டிடக்ஷன் பார்ட் போகிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா டெஃபனிஷன் ஆஃப் பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி ஆன் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். அது என்ன சார் பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி? அதாவது ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும். ஆன்சர்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் தான். ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் 0 to infinity ஃபங்க்ஷன் என்ன சார்? எஃப் ஆஃப் எக்ஸ். அதையும் ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இங்கே என்ன சார் ஆன்சர்? 0 to infinity. ஆன்சர் என்ன சார் நமக்கு? √2/π 5 டிவைடட் பை 5 ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 25 ஆயிரும். அப்போ எஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 ஹோல் ஸ்கொயர் இன்டு டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு 0 to infinity. ஃபங்க்ஷன் என்ன சார் நமக்கு? e⁻−5x ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். சரிங்களா? ஆன்சர் ஸ்கொயர் பண்ணா கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனையும் ஸ்கொயர் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. இந்த √2π ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 2/πன்றது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இன்டகிரல் 0 to infinity 5 ஸ்கொயர் பண்ண என்ன சார் ஆகும்? 25 ஆயிரும். டிவைடட் பை டினாமினேட்டர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 ஹோல் ஸ்கொயர் இன்டு டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு. ஸோ ஆர்ஹெச்எஸ் வாங்க சார். இந்த டைம் என்ன ஆகுன்னு பாருங்க. இது a பவர் m ஹோல் பவர் n ஃபார்முலா இருக்கு. அப்போ என்ன சார் ஆகும்? a பவர்
எம் இன்டு என் ஆயிரும். அப்போ இந்த டேம் எப்படி சார் எழுதலாம்? இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் 2 இன்ட்டு 5 என்ன ஆகும்? 10 ஆயிரும். அப்போ மைனஸ் 10x dxன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அதே சமயத்தில் இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸோட ஃபார்முலா என்ன சார்? இ பவர் ஏஎக்ஸ் தான். எக்ஸ் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கீழே வந்துடுவாங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும்? இ பவர் மைனஸ் 10x தான் சார் வரும். எக்ஸ் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ கீழே வரணும். அப்போ மைனஸ் 10 கீழே வந்துடும். லிமிட் என்ன சார்னா 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க எக்ஸுக்கு. இன்ஃபினிட்டின்றது தெரியாது. அதை 10 டைம்ஸ் பண்ணால் அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. எக்ஸுக்கு 0 போட்டு என்ன சார் ஆகும்? ஃபுல்லாக 0 ஆயிரும். டிவைடட் பை மைனஸ் 10. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா வேல்யூ என்ன சார்? இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா வேல்யூ 0. இ பவர் 0னா வேல்யூ 1. அப்போ இங்கே ஆர்ஹெச்எஸ்ல என்ன சார் இருக்கும்? 0 மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 10 இருக்கும். இல்லை நான் என்ன சார் பண்ணலாம்? மைனஸ் மைனஸ் கட் ஆயிரும். 1/10 இருக்கும். ஸோ எல்ஹெச்எஸ் பாருங்க சார், இது 25 ஒரு கான்ஸ்டன்ட். அதை எடுத்து வெளியே வச்சா ஆல்ரெடி 2 இருக்கு. அப்போ 2 இன்ட்டு 25 என்ன சார் ஆகும்? 50 டிவைடட் பை பை இருக்கு. பேலன்ஸ் டைம் இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி. மேலே டிஎஸ் மட்டும்தான் இருக்கும். கீழே எஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 இருக்கும் இல்லைங்களா? இப்போ எல்லாத்தையும் இந்த 50 பை பைன்றது ஒரு கான்ஸ்டன்ட் சார். இதை ஆப்போசிட் தள்ளி விட்டுருங்க. என்ன கிடைக்குன்னு பாருங்க. இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி டிஎஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 மட்டும் இருக்கும். ஈக்குவல்ஸ் டு ஆல்ரெடி 1/10 இருக்கு. இந்த 50 பை பை வெளியே வரும்போது என்ன சார் ஆகும்? பை பை 15 ஆயிரும். அப்போ என்ன சார் கிடைக்கும்? பை பை 5 இன்ட்டு 10. அப்போ என்ன ஆகும்? 500 சார். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.